அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி 500 அடி 1000 அடி போர் போடுறோமே, நிலத்தை தோண்டி அது ஏதாச்சும் கோச்சிக்குதா நிலம், ஏன்டா என்ன தோன்றன்னு? புரியுதுங்களா? இந்த பயல எல்லோரும் என்றைக்கு இருந்தாலும் கீழே வர்றவங்க தான் மண்ணுக்கு, அதுக்கு நல்லா தெரியும். கோச்சிக்கவே கோச்சிக்காது. அதுதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிம்பார், தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. எப்படி நிலத்தை எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் சரி, நிலக்கரை எடுக்கிறான், தோண்டு மலையை ஒட்டச்சி எடுக்கிறான் சிமெண்ட்டுக்கு. சில பேர் மலையே விற்று விட்றானுங்க, எப்படி விற்கிறானுன்னே தெரியல மலையெல்லாம். அது எதுக்குமே கவலைப்படாது நிலம். ஏன்னா இவனை தோண்டி எடுத்து இப்போ 10,000 ஆண்டு வாழ போகிறான்னு நினச்சிக்கிட்டு தோன்றான், மண்ணை தோண்டி எடுக்கிறான், ஆற்று மணலை பாறையை ஒட்டச்சி சிமெண்ட்டுக்கு விற்கிறானுங்க. காசு சம்பாதிச்சு பல 1000 வருஷம் வாழ்ந்துடலான்னு. கடவுளுக்கு தெரியும், எவன்னாலும் அவன் தோன்றிய இடத்துல தான் மறைய போகிறான். அதனால் அது கோச்சிக்காது நிலம். தம்மை இகழ்வாரை, அதுக்கு ஓமையாக சொன்னது தான் அது. தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. உன்னை திட்டுறானா, அசிங்கமாக திட்டுறானா, கேவலமாக திட்டுறானா, இதெல்லாம் பொறுத்துக்கடா, அவன்கிட்ட போவாதீங்க, அவன் தரித்திரம் பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்கிறது, அவனை எவ்வளோ இழிவாக பேசுகிறது, இதெல்லாம் பொறுத்தல் தலைங்கிறார். ஏன்னா பிற்காலத்தில் அவன் பெரிய ஆளாக வந்துட்டு அப்போ அவன் முகத்தில் கூட முடிக்க முடியாது. புரியுங்களா? அதனால் நீ எவ்வளோ நிலம் பொறுத்துக்குதோ, அது தோண்டினாலும் சரி, போர் போட்டாலும் சரி, டைம் ஃபார்ம் வச்சு உடைச்சாலும் சரி, அது கோச்சிக்காது நிலம். புரியுங்களா? அதே போல் உன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படிங்க. அவ்வளோதான் உன்னை தின்னா நீ கவலையே படாத, சோர்ந்து போகாதே, முயற்சியோடு இரு. இதை தான் இந்த குறளில் சொல்கிறார். இதுதான் இந்த குறளுக்கு விளக்கம். நன்றி மாணவர்களே. அதாவது இடைவிடாது நினைத்த, அதுதான் நிறைய குறளில் ஃபஸ்ட்டு திருக்குறளில் முதல் அதிகாரத்திலேயே கடவுள் வளத்தில் அவ்வளோ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேரார். சேருதல் என்றால் சொல்லுதல், இடைவிடாது நினைத்தல் என்றார் தான். எவன் ஒருத்தன் இடைவிடாது இறைவனை நினைக்கிறானோ அவனுக்கு துன்பங்கள் வராது ஒரு காலம். துன்பம் வர்றது இன்பத்துக்கான வழிகாட்டி தான். இப்போ இரவு வந்தால் பகல் கண்டிப்பாக வரும், பகல் வந்தால் கண்டிப்பாக இரவு வரும். உனக்கு துன்பம் வந்தால் ஏதோ பெரிய இன்பம் கிடைக்கப் போகிறது என்று நினைத்துக்கொள். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள். தெரியாத குறளுக்கு தெரிந்த விளக்கம். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த